ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே டு ஆல். இன்றைக்கி வந்து கோட் மில்க் வச்சு சோப் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் வந்து இது வந்து கிளிசரின் சோப் பேஸு. இது வந்து ஆன்லைனில் போட்டு வாங்கினேன். மாதம் பண்ண பாக்கி இருந்தது பாதி பார், அதை வச்சுருக்கேன். இது வந்து அலோவேரா வீட்லேயே இருந்தது, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ் வீட்டில் பூத்தது, இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து விட்டமின் இ டேப்லெட். இது வந்து சாண்டல்வுட் ஆயில் வாசனைக்காக. இது வந்து கோட் மில்க்கு நம்ம ஆட்டிலேருந்து கறந்தது. இது வந்து கிளிசரின் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுப்பேன். டபுள் பாயில் பண்ணணும். இது வந்து அடியில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு அது மேலே ஒரு கப்பில் இந்த சோப்பை போட்டு டபுள் பாயில் பண்ணணும். டைரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது. இது நல்லா எல்லாமே லிக்விட் ஆனதுக்கப்புறம் எல்லா பொருளையும் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் கிளிசரின் சேர்க்குறேன். அதுக்கு அடுத்தது ரோஸ் எசன்ஸ், ரோஸ் வாட்டர் கொஞ்சோண்டு. அடுத்தது அலோவேராவும் ரோஸ் ரெண்டும் சேர்ந்து. ரோஸ்லாம் ஆனால் ஹீட் ஆனாக்க கலர் மாறி போயிடும். ரோஸ் கலராக இருக்காது, கொஞ்சம் மாதிரி ப்ரௌன் கலராக போயிடும். அதுக்கடுத்தது கோட் மில்க். விட்டமின் இ டேப்லெட்டில் உள்ள ஆயிலை ஊற்றணும். அடுத்தது வாசனைக்காக சாண்டல்வுட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம், நல்லா வாசனையாக இருக்கும். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது மோல்டில் ஊற்றலாம். என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால் சும்மா சின்ன சின்ன கப்பில் தான் ஊற்றிப்பேன். எப்போவுமே சின்ன சின்ன கப்பில் ஊற்றினா 2 நாளைக்கு எடுத்துடலாம். மோல்டு தான் ஒன்று வாங்கி வச்சுக்குவோம். நான் ரொம்ப நாளாக அந்த சோப் பண்ணுறேன், இருந்தாலுமே மோல்டு வாங்கலை. இந்த மாதிரி கப்பில் தான் இப்போவும் எடுத்து வச்சுக்குவேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.